ஆடைகளுடன் let the celebrations begin. ஜெருசலேம் எப்போதும் தலைநகராக நீடிக்கும் என கூறியுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ சமாதானத்திற்காக முயற்சித்தாலும் பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் விட்டுவிட மாட்டோம் என்றும் ஆவேசமாக குறிப்பிட்டுள்ளார். ஐநா சபையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ ஆற்றிய உரையில் இஸ்ரேல் நாடு உருவான வரலாற்றையும் யூத மக்கள் எதிர்கொண்ட போராட்டங்களையும் உருக்கமாக குறிப்பிட்டார். 75 ஆண்டுகளுக்கு முன் இறப்பதற்காகவே தற்போது இருக்கும் இடத்திற்கு யூதர்கள் அழைத்து வரப்பட்டதாக அவர் கூறினார். அப்போது நாடும் இல்லை, இராணுவமும் இல்லை என்றாலும் 7 நாடுகள் தங்களுக்கு எதிராக யுத்தம் செய்ததாக தெரிவித்தார். 65,000 பேர் மட்டுமே இருந்ததாகவும் தங்களை காப்பதற்கு யாரும் இல்லை என்றும் குறிப்பிட்டார். லெபனான் முதல் சவுதி அரேபியா வரை பல நாடுகள் தங்களை அழிக்க முயன்றதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். தங்களுக்கு 65 விழுக்காடு பாலைவனமாக இருக்கும் நிலத்தை ஐக்கிய நாடுகள் சபை தந்ததாகவும் அதை இரத்தத்தை ஊற்றி வளர்த்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாங்கள் எதையும் மறக்கவில்லை என்று குறிப்பிட்ட பெஞ்சமின் நெதன்யாஹூ கிரீஸ், ரோம், ஸ்பெயினில் மட்டுமின்றி ஹிட்லர், சதாம் ஹுசைன், கடாஃபியையும் எதிர்கொண்டு உயிர் வாழ்வதாக குறிப்பிட்டார். அதேபோல் ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் ஈரானையும் எதிர்த்து வாழ்வோம் என்று ஆவேசமாக கூறினார். ஜெருசலேம் 52 முறை தாக்கப்பட்டதையும் 23 முறை முற்றுகையிடப்பட்டதையும் 39 முறை அழிக்கப்பட்டதையும் 3 முறை நாசப்படுத்தப்பட்டதையும் 44 முறை கைப்பற்றப்பட்டதையும் அவர் பட்டியலிட்டார். இருப்பினும் தாங்கள் ஜெருசலேமை ஒருபோதும் மறந்ததில்லை என்று கூறியுள்ள நெதன்யாஹூ ஜெருசலேம் தங்கள் இதயத்திலும் மனதிலும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தாங்கள் இருக்கும் வரை ஜெருசலேம் தங்களது ஆன்மாவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தங்களை அழிக்க நினைத்த நாடுகள் எல்லாம் தற்போது இல்லை என்பதை உலகம் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் நெதன்யாஹூ கூறியுள்ளார். தாங்கள் பயங்கரவாதத்தை கண்டு பயப்பட மாட்டோம், அச்சுறுத்தல்களுக்கு பணிய மாட்டோம், அச்சத்திற்கு சரணடைய மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சமாதானத்திற்காக தொடர்ந்து முயற்சிப்போம், ஆனால் அதற்காக தங்களது பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் விட்டுவிட முடியாது என திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உயர்ந்ததைப் போல் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருப்போம் என்றும் நெதன்யாஹூ குறிப்பிட்டுள்ளார். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட the Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.